நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னா அது எது? அவனுக்கு தேவையான வேலை, தொழில், கல்வி நல்ல நிலையில் அமையணும், சொந்த வீடு சொத்துக்கள் நல்ல நிலையில் கிடைக்கணும், திருமணம், குழந்தைகள் கிடைக்க வேண்டிய காலகட்டத்தில் கிடைக்கணும். அதுதாங்க நல்ல ஒரு காலகட்டம். அதைத்தான் இந்திர காலகட்டம்னு சொல்றோம். ஸோ இந்திர மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எது சரியான காலகட்டம், எப்பொழுது அந்த காலகட்டம் வரும் அப்படின்னு எல்லாருமே ஏங்கி தவிச்சுக்கிட்டு தான் இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படிப்பட்ட இந்திர காலகட்டம் எப்பொழுது வரும், ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனலில் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்களை பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பில் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு ஆல் ஆப்ஷன் அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, நீங்கள் மீன ராசியில பிறந்திருக்கலாம், ஆனால் நட்சத்திரம் வேறாக இருக்கும். ஆம், இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி, உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரம் இருக்கு. ஸோ இந்த மூன்றுல வேறு வேறு நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க. லக்னம் மேஷம் முதல் மீனம் வரை வெவ்வேறு லக்னத்தில் நீங்க பிறந்திருப்பீங்க. ஆனா உங்க எல்லாருக்குமே பொதுவானது மீன ராசி தான். ஸோ இந்த மீன ராசியில பிறந்த உங்களுக்கு ராசிநாதன் யாரு? குரு பகவான். நல்ல ஒரு கிரகம், சுப கிரகம் சொல்லிக்கலாம். ஸோ குரு பகவானை பொறுத்தவரை தன்மானம், பெயர், கௌரவம், புகழுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். மற்றவர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த குரு பகவான். எதிரிக்கு கூட இரக்கம் காட்டுவான் இந்த குரு பகவான். ஸோ இது எல்லாமே அப்படியே மீன ராசியில பிறந்தவங்களுக்கு பொருந்துங்க. சரிங்களா? சரி, உங்களுக்கு எப்படிப்பட்ட காலகட்டம் உங்களுக்கு எதிர்பார்த்ததை நடத்தி கொடுக்கும்? ஸோ அதுல நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது, இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது குரு திசை நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது சனி திசை நடக்கும். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது புதன் திசை தான் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு திசையா மாறி நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ அந்த கிரகம் உங்களுடைய ஜாதகத்துல வெவ்வேறு கட்டங்கள்ல இருக்கலாம். ஆனா எப்படியாக இருந்தாலும் சில கிரகங்களுடைய திசையும் புத்தியும் தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த ஒரு காலகட்டத்துல நன்மையான விஷயங்கள் நடந்தே தீரும், அந்த கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்துல எங்க இருந்தாலும். ஸோ அப்படிப்பட்ட விஷயம்தான் முதல்ல மீனராசியில பிறந்தவங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தி என்பது கல்விக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், படிப்புல உங்களுக்கு வெற்றியை கொடுத்து விடும். அதே போல சொத்து வாங்குறது போன்ற விஷயங்களுக்கு வெற்றி பெற வைக்கும். மேலும் சனி திசை மட்டும் இல்லைங்க, புதன் திசையில சந்திர புத்தி. ஸோ இந்த புதன் திசையில சந்திர புத்தியும் கல்விக்கு யோகத்தை கொடுக்கும், படிப்புல ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலும் கேது திசையில குரு புத்தி, கிடைக்காத கௌரவம், பட்டம், பெயர், புகழ் போன்றவற்றை வாங்குவீங்க. ஸோ இந்த மூன்று திசைகளுடைய புத்தி காலகட்டங்கள்ல கல்விக்கு பச்சை கொடிதான். படிப்பு விஷயத்துல எதிர்பார்த்த இலக்கை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். ஸோ இதற்கு அடுத்து வேலை தொழிலை கொடுக்கக்கூடிய, வேலை தொழில நல்ல விஷயத்தை நடத்தக்கூடிய திசைகள் மற்றும் புத்திகள் எவை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மீனராசியில பிறந்த உங்களுக்கு சனி திசையில் ராகு புத்தி வேலைக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். தொழில் தொடங்குவதற்கு சனி திசையில் ராகு புத்தி உங்களை தொழிலை தொடங்க வைக்கும். வேற ஒரு ஊருக்கு போய் தொழில் பண்றது, வெளிநாடு சம்பந்தமான வேலை மற்றும் தொழில் பார்க்கக்கூடியது இதற்கு சனி திசை ராகு புத்தி யோகமாக அமையும். அதே போல இந்த புதன் திசையில கேது புத்தின்றது வீட்டை விட்டு பிரிஞ்சு வேற ஒரு ஊருக்கு போய் வாழ வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுக்கும். ஸோ இந்த புதன் திசையில கேது புத்தின்றது இல்லறத்தை விட்டு தனிமையாக்கிடும் உங்களை. ஆனா அதனுடைய தேவை எதுவாக இருக்குன்னு பார்த்தா வேலை தொழிலாக தான் இருக்கும். ஸோ அந்த காரணமாக தான் இருக்கும். ஸோ புதன் திசையில கேது புத்தியும் உங்களுக்கு வேலைக்கு உண்டான யோகத்தை கொடுக்கும். அதே போல கேது திசையில சுக்கிர புத்தி கண்டிப்பா உங்களுக்கு வேலைக்கு உண்டான வெற்றியை கொடுக்கும். சுக்கிர திசையில ராகு புத்தி கண்டிப்பா தொழிலில் நீங்கள் வெற்றி கொடி நாட்டுவீர்கள். ஸோ இந்த தசாபுத்தி காலகட்டங்கள்லாம் வேலை தொழிலுக்கு உங்களுக்கு அமோகமா இருக்கும். அதுல எந்த தங்கு தடையும் இல்லை. அடுத்து திருமணம், வாழ்க்கை மற்றும் குழந்தைகள். இதை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சனி திசையில சுக்கிர புத்தி திருமணத்தை முடித்து வைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். புதன் திசையில சந்திர புத்தி கண்டிப்பா திருமணம் முடிப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கும். அந்த ஒரு காலத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. கேது திசையில குரு புத்தி. இந்த கேது திசை என்பது பெண்களுக்கு, மீனராசியில பிறந்த பெண்களுக்கு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து விடும். ஸோ ஆண்களுக்கு அதுல தடை கொடுக்கலாம். ஆனா பெண்களுக்கு கேது திசையில குரு புத்தியில மற்றும் சந்திர புத்தியில திருமண வாழ்க்கை நிச்சயம் நடந்தே தீரும், அதற்கு வழிவகுத்து கொடுத்துரும். ஸோ இதை தாண்டி வரக்கூடிய சுக்கிர திசை. ஸோ சுக்கிர திசை அப்படின்ட்டு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சுக்கிரன் என்பவர் கடத்திரத்திற்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ காதலுக்கும் கல்யாணத்திற்கும் சுக்கிர திசை தடையின்றி உங்களுக்கு முடித்து கொடுக்கும்.
அந்த சுக்கிர திசையில ராகு புத்தியும் சுக்கிரனுடைய சுய புத்தியும் திருமணத்தை நிச்சயம் உங்களுக்கு நடத்தி வைக்கும். அதுல எந்த விதமான தடையும் இல்லை. ஸோ இதற்கடுத்து குழந்தைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகள் இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பார்க்கக்கூடிய திசாபுத்திகள் எது அப்படின்னு பார்த்தா, இந்த சனி திசையில குரு புத்தி காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புதன் திசையில சனி புத்தி நடக்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கேது திசையில சந்திர புத்தி நடக்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புண்டு. ஸோ இதற்கடுத்து சுக்கிரனுடைய திசையில் கண்டிப்பா சனி புத்தி நடக்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க, ஸோ உங்களுக்கு பிள்ளைகள் அதுக்கு முன்னாடி இருக்கிறாங்கன்னா கூட பிள்ளைகள் வழியில் சில நன்மை காரியங்களும் அடுத்தடுத்த பிள்ளைகள் வாரிசு கிடைப்பதற்கும் இந்த தசாபுத்தி காலகட்டங்கள் ஏதுவாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி சொத்து, ஒரு சொந்த வீடு அமையிறது, சொத்துக்களை உருவாக்குறது, அதற்கு எந்த திசை சாதகமாக உங்களுக்கு இருக்கும், எந்த புத்தி வரும்போது அது நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சனி திசை கேது புத்தியில் பூர்வீக சொத்துக்கள் உருவாவதற்கு வாய்ப்பு அதிகம். சுக்கிர புத்தி காலகட்டத்தில் இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. சனி திசையில் ராகு புத்தி என்பது பாகப்பிரிவினை ஏற்படுத்த வாய்ப்புண்டு, சொத்து பிரச்சனை ஏற்படும். புதன் திசையிலையும் அதுவும் குறிப்பாக புதன் சுக்கிர புத்தி என்பது கண்டிப்பா வீடு கட்டுறதுக்கு வாங்குறதுக்கு வச்சிடும். கேது திசையில வீடு சுய உழைப்பு மேல் கட்டுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். பூர்வீக சொத்து கிடைக்கும். இந்த கேது திசை என்பது பூர்வீக சொத்தை கைக்கு கொண்டு வரும். ஆனா இதெல்லாம் தாண்டி சுக்கிர திசையில கண்டிப்பா சொந்த வீடு கட்டுவது வாங்குவது போன்ற விஷயத்திற்கு சாதகமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்கள் தாங்க உங்களுக்கு இந்திர காலகட்டங்கள். உங்க ஜாதகத்துல அதுக்குரிய கிரகங்கள் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த குருவும் சந்திரனும் சேரும் பொழுது, அதே போல சனியும் சுக்கிரனும் சேரும் பொழுது, சுக்கிரனும் ராகுவும் சேருகின்ற பொழுது, சனியும் அதாவது புதனும் சந்திரனும் சேருகின்ற பொழுது கண்டிப்பா அந்த தசாபுத்தி காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு அமோகமான ஒரு காலகட்டங்கள் தான். நல்லவைகள் அதிகமாகவே நடக்கும். ஸோ உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்க, என்ன திசை என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்க. இவைகள் நடந்தால் நீங்கள் எதிர்பார்த்தது நினைத்தது நிச்சயம் நடக்கும். மேலும் இந்த மீன ராசியில பிறந்தவங்க கண்டிப்பா பெண் தெய்வ வழிபாடுகளை அதிகமா பண்ணுங்க. ஏன்னா பெண் தெய்வங்கள் தான் உங்களுக்கு அதிகமான முறையில் பேசும். சரிங்களா? ஸோ நல்லது, நாம் இன்றைய பதில் மீன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் ஆப்ஷன் அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அருள்நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும் அண்ணாமலையே, புவனங்களா